பிரசங்கி 5வது அதிகாரம் 1. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதைப் பார்க்கிலும் செவி கொடுக்கச் சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். 2. தேவசமுகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம்பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்திலிருக்கிறார், நீ பூமியிலிருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. 3. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். 4. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதைச் செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதைச் செய். 5. நீ நேர்ந்து கொண்டதைச் செய்யாமற் போவதைப் பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். 6. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கொடாதே. அது புத்திபிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபங்கொண்டு உன் கைகளின் கிரியையே அழிப்பானேன். 7. அநேக சொப்பனங்கள் மாயையாயிருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. 8. ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாயிருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவருண்டு. 9. பூமியில் விளையும் பலன் யாவருக்குமுரியது, ராஜாவும் வயலின் பலனால் ஆதரிக்கப்படுகிறான். 10. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தியடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தியடைவதில்லை, இதுவும் மாயையே. 11. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதேயன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? 12. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய்ப் புசித்தாலும் அதிகமாய்ப் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்கவொட்டாது. 13. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்குமுண்டு, அதாவது ஐசுவரியமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். 14. அந்த ஐசுவரியம் விக்கினத்தால் அழிந்து போகிறது, அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான், அவன் கையில் யாதொன்றும் இல்லை. 15. தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலனொன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. 16. அவன் வந்த பிரகாரமே போகிறான், இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்ன? 17. அவன் தன் நாட்களிலெல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். 18. இதோ உயிரோடிருக்கும்படி தேவன் அருளிச் செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியமென்று நான் கண்டேன், இதுவே இவன் பங்கு. 19. தேவன் ஐசுவரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். 20. அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். பிரசங்கி 6வது அதிகாரம் 1. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்குமுண்டு, அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. 2. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார், அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும், ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை, அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான், இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. 3. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேகம் வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்தச் செல்வத்தால் திருப்தியடையாமலும் அவனுக்கு பிரேதக்கல்லறை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனைப் பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்கிறேன். 4. அது மாயையாய்த் தோன்றி இருளிலே மறைந்து போய்விடுகிறது, அதின் பேர் அந்தகாரத்தால் மூடப்படும். 5. அது சூரியனைக் கண்டதுமில்லை, ஒன்றையும் அறிந்ததுமில்லை, அவனுக்கு இல்லாத அமைச்சல் அதற்கு உண்டு. 6. அவன் 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும் ஒரு நன்மையையும் காண்பதில்லை, எல்லாரும் ஒரே இடத்துக்குப் போகிறார்கள் அல்லவா? 7. மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தியில்லை. 8. இப்படியிருக்க மூடனைப் பார்க்கிலும் ஞானிக்கு உண்டாகும் மேன்மை என்ன?
ஜீவனுள்ளோருக்கு முன்பாக நடந்து கொள்ளும்படி அறிந்த ஏழைக்கும் உண்டாகும் மேன்மை என்ன? 9. ஆசையானது அலைந்து தேடுகிறதைப் பார்க்கிலும் கண் கண்டதே நலம், இதுவும் மாயையும் மனதைச் சஞ்சலப்படுத்துகிறதுமாயிருக்கிறது. 10. இருக்கிறவன் எவனும் தோன்றுமுன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான், அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது, தன்னிலும் பலத்தவரோடே போராட அவனால் கூடாது. 11. மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன? 12. நிழலை போன்ற மாயையான தன் ஜீவகாலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின்பு சூரியனுக்கு கீழே சம்பவிக்குங்காரியம் இன்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார்? பிரசங்கி 7வது அதிகாரம். 1. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. 2. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும், உயிரோடிருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். 3. நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முகதுக்கத்தினாலே இருதயம் சீர்படும். 4. ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். 5. ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். 6. மூடனின் நகைப்பு பானையின் கீழ் எரிகிற முள்ளுகளின் படபடப்பை போலிருக்கும், இதுவும் மாயையே. 7. இடுக்கணானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும், பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். 8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். 9. உன் மனதில் சீக்கிரமாய் கோபங்கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். 10. இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது ஞானமல்ல. 11. சுதந்திரத்தோடே ஞானம் நல்லது, சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனமுண்டு. 12. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. 13. தேவனுடைய செயலை கவனித்துப்பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? 14. வாழ்வுகாலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வுகாலத்தில் சிந்தனை செய், மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரிடையாக வைத்திருக்கிறார். 15. இவை எல்லாவற்றையும் என் மாயையின் நாட்களில் கண்டேன், தன் நீதியிலே கெட்டுப்போகிற நீதிமானும் உண்டு, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியுமுண்டு. 16. மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக்கொள்ள வேண்டும்? 17. மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? 18. நீ இதை பற்றிக்கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம், தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினின்றும் காக்கப்படுவான். 19. நகரத்திலுள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பெலவானாக்கும். 20. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியிலில்லை. 21. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். 22. அநேகந்தரம் நீயும் பிறரை நிந்தித்தாயென்று உன் மனதுக்கு தெரியுமே. 23. இவை எல்லாவற்றையும் ஞானத்தினால் சோதித்து பார்த்தேன், நான் ஞானவானாவேன் என்றேன், அது எனக்கு தூரமாயிற்று. 24. தூரமும் மகா ஆழமுமாயிருக்கிறதைக் கண்டடைகிறவன் யார்? 25. ஞானத்தையும் காரணகாரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்திமயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதைச் செலுத்தினேன். 26. கண்ணிகளும் வலைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளுமுடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவளென்று கண்டேன், தேவனுக்கு முன்பாகச் சற்குணனாயிருக்கிறவன் அவளுக்குத் தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். 27. காரியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி, இதோ இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்லுகிறான். 28. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை, 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்களெல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. 29. இதோ தேவன் மனுஷனைச் செம்மையானவனாய் உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாயதந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். பிரசங்கி 8வது அதிகாரம். 1. ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்?
மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். 2. ராஜாவின் கட்டளையை கைக்கொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன், நீ தேவனுக்கு இட்ட ஆணையின்படியே இதைச் செய். 3. நீ அவன் சமூகத்தை விட்டுவிலகத் துரிதப்படாதே, பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே, அவன் தனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்வான். 4. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு, நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்குச் சொல்லத்தக்கவன் யார்? 5. கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். 6. எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு, ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. 7. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே, அதை இன்னவிதமாய்ச் சம்பவிக்கும் என்று அவனுக்குச் சொல்லத்தக்கவன் யார்? 8. ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரமில்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரமில்லை, அந்த போருக்கு நீங்கிப் போவதுமில்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவுமாட்டாது. 9. இவையெல்லாவற்றையும் நான் பார்த்து, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் எல்லா கிரியைகளையும் சிந்தித்தேன், ஒரு மனுஷன் தனக்கே கேடுண்டாக வேறொரு மனுஷனை ஆளுகிற காலமுமுண்டு. 10. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்து துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதைக் கண்டேன், அவர்கள் அப்படிச் செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள், இதுவும் மாயையே. 11. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பைச் செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரங்கொண்டிருக்கிறது. 12. பாவி 100 தரம் பொல்லாப்பைச் செய்து நீட்டித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். 13. துன்மார்க்கனோ நன்றாயிருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலைப் போலிருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதுமில்லை. 14. பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியமும் உண்டு, அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும், நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கருக்கும் வரும், இதுவும் மாயை என்றேன். 15. ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன், புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமேயல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை, சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவகாலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. 16. நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கமில்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதைச் செலுத்தினபோது. 17. தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாதென்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறியமாட்டான், அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான்.